இந்த கையை எடுக்கணும்னு 5 பேரும் சொல்லிட்டாங்க, 5 டாக்டரும். அதுல ஒரு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, தலைமாட்டில் பைபிள் இருந்தது. எப்ப பைபிள் வச்சுக்கிட்டு தலையில தலைமாட்டில் பைபிளை பார்த்துருவோன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கை எடுக்கிற வேலை எல்லாம் அந்த ஆள்கிட்ட வச்சுக்காதீங்க, நமக்கு தான் ஆபத்தாயிரும், வேணாம், அந்த கையை குணமாக்கலாம் அப்படின்னு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு அவரு. உங்களை மத்த டாக்டருங்களா, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் அந்த கையை குணமாக்குறேன். என்ன ஆண்டவரே, என்ன அது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. என்ன தூக்கம் வந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். என்ன ஆண்டவரேன்னா தூங்க வச்சுருவாரு, பெருசா படுத்துக்கிட ஒண்ணும் வேணாம் அப்படின்னு. ஆமா. அப்புறம் ஆபரேஷன் அன்னைக்கு கூட என்ன ஆச்சு தெரியுங்களா, நாளைக்கு ஒரு நாள் தான், மறுநாள் தான், அன்னைக்கு புதன்கிழமை, மறுநாள் வேலைக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க இந்த ஆபரேஷன் இந்த இதுக்கெல்லாம். அவங்க என்ன சொன்னாங்க, இதை விட்டாச்சு அன்னைக்கு இன்னொரு ஒரு வாரம் அவன் கிடக்கணும், செத்து போவான் அந்த கெட்ட பிரிச்சு இது பண்றதுக்குள்ள. அதனால நீங்க கொஞ்சம் செஞ்சு மயக்க மருந்து கொடுக்கறவர்கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க, நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டாரு. அன்னைக்கு லீவு. அவர்கிட்ட போய் கேட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன சுத்தமாவே டம்மி ஆக்கிட்டாரு. எப்படினாலும் இவன் குடிக்கிறான், பீடி சிகரெட் எல்லாம் பிடிக்கிறான், இல்ல சளி வேற இருக்குது, ஆபரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு கையெழுத்து போட மாட்டேன்ட்டு. அப்ப என் மக பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு சொல்லி, ஏமா அழுற, நீ அழுறத விட அப்பா கிட்ட சொல்லு, நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லு, அவர் எல்லாம் பாத்துப்பாரு. நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கோட அந்த ஸ்டாஃப் நர்ஸ் என்ன பண்ணாங்க, என்னங்க அங்க வாங்க, அந்த ஆளு வீட்டுல ஏதோ அர்ஜென்ட் சொல்லி டெலிபோன் வந்தது, வீட்டுக்கு போயிட்டாரு. அவருக்கு மேல உங்க கிறிஸ்டியன் ஒரு ஆள் வந்துருக்கு, ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க, போய் பாருங்க. அங்க போய் பார்த்தேன். உடனே அவங்க புறப்பட்டு வந்தாங்க, என்கிட்ட உள்ளதை சொல்லணும், நீங்க குடிப்பீங்களா, இது பண்ணீங்களா, அதெல்லாம் எந்த பழக்கம், அதெல்லாம் விட்டு 25 வருஷம் ஆகுதுமா, குடிகாரனா இருந்தேன், பீடி சிகரெட் இல்லாம இருக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, சரி நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிடுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒன்றும் மறுநாள் காலையில ஆபரேஷன் நல்லபடியா நடந்தது. இது ஆண்டோட அற்புதம், எப்படித்தான் உணவு விட்டாரு பாருங்க. ஆனா அவர் இருந்திருந்தாருன்னா முடிஞ்சிருக்காரு, அன்னைக்கு ஆபரேஷன் மறுநாள் ஆபரேஷன் கிடையாது, கையும் போயிருக்கேன்.